இந்த ஞானத்தின் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்யலாமா? எங்களை நேசிக்கின்ற பரிசுத்த தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நீரே இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா தெய்வீக ஞானத்தையும் தெய்வீக விடுதலையும் நீர் கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட உம்முடைய கரத்துல இருக்கின்ற பாத்திரங்களாகிய எங்களை நீங்க எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென். இந்த நாள்ல என்ன கொஸ்டின் கேட்காங்கன்னு பார்க்கலாமா? மொபைல்ல கேம் விளையாடும் போது ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது நேரம் போறதே தெரியல. பட் பைபிள் வாசிக்க மட்டும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா நான் ஆசையா வேதம் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன செய்யணும்? இதை கேட்டுக்கோங்க. ரொம்ப அருமையா இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆசையா பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க, சரிதான். ஆனா மொபைல் பார்க்குறப்போ எங்களுக்கு போர் அடிக்கல, மொபைல் பார்க்கப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, ஆனா பைபிளை வாசிக்க மட்டும் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு இங்க நீங்க சொல்லியிருக்கீங்க. நம்ம எதை ரொம்ப நேசிக்கமோ அதை நம்ம எப்பொழுதுமே என்ன செய்வோம்னா விரும்புவோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இவங்க கேம்ஸ் சொல்றாங்க. கேம்ஸ் ரொம்ப விரும்புறதுனால கண்ணை உருட்டி உருட்டி அதை பார்த்து பார்த்து என்ன செய்ய முடியுது, விளையாட முடியுது. ஆண்டவருடைய வார்த்தையும் நம்ம நேசிச்சோம் அப்படின்னா, எப்பொழுதுமே பைபிள்ல இருந்து வருகின்ற வார்த்தைகள் ஆண்டவருடையது. ஆண்டவர் எப்படி பேசுவாரு அப்படின்னா, வேதாகமத்தின் மூலமாக நிறைய காரியங்கள் நம்மகிட்ட நினைச்சுவாரு, பேசுவார். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு என் கூட என்ன பேச போறாரு என்கின்ற ஒரு வாஞ்சியோடு பைபிள வாசிச்சோம்னா, தியானிச்சோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம கூட நினைச்சுவாரு, பேசுவார். பைபிள் வாசிக்கிறதின் முக்கியத்துவத்தை அறிஞ்சிருந்தோம் அப்படின்னா இன்னும் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இன்ட்ரெஸ்டா வாசிக்க முடியும். வேதாகமத்தை குறித்து ஒரு தெய்வ மனிதர் இப்படி சொல்றாரு, பைபிள் இஸ் a treasure map அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மேப் எப்பொழுதுமே என்ன செய்யும் அப்படின்னா நம்மளை எங்கேயாவது நினைச்சோம்னா கூட்டிட்டு போகும். வேதம் நம்ம எங்க கூட்டிட்டு போகும் அப்படின்னா நல்ல வழியில கொண்டு போகும், பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்யும், கொண்டு போய் சேர்க்கும். ஒருவேளை இன்னைக்கு நம்ம சில மேப்பை பார்த்துதான், கூகுள் மேப்பை பார்த்துதான் என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போய் நம்ம சேர்றோம், நம்பி போறோம், இந்த வழியில அது கூட்டு போயிருது, கரெக்டா இருக்கும் அப்படின்னு. வேதாகமும் கூட இப்படிதான். அது திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால். இதை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுதும் அதை மேப்பா, ஒருவேளை இன்னைக்கு மேப் மாதிரி பார்த்தோம்னு வைங்களேன், அது சரியான பாதையில நம்மளை என்ன செய்யும்னா கொண்டு போகும், வழியை சரியான வழியும் காட்டும். இந்த வேதத்தை வாசிட்டு இருக்கிறப்போ பேதை என்ன செய்யும்னா அது ஞானியாக்கும். இட் மேக்ஸ் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. நமக்கு நம்மளை ஒரு ஞானியா, இந்த உலகத்துல எப்படி நடந்துக்கிடணும், யாருக்கு எப்படி பேசணும், பொறுமையாக இருக்க வேண்டியது, இதெல்லாம் வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கு. நம்மள அறியாமலேயே நம்ம அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம வளர்த்துக்கிறதுக்கு கூட அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தினமும் நம்ம வேதத்தை வாசிச்சு அதுபடி நடக்கிறதுக்கு பிரயாசப்படணும். ஒரு அருமையான வாலிப பையன் இருந்தான். அந்த வாலிப பையன் ஒரு குறிப்பிட்ட ஆலயத்துக்குள்ள போகணும்னு சொல்லி நினைச்சான். ஆனா அந்த ஆலயத்துக்குள்ள போறதுக்கு எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதுல சாதாரணமாக போக முடியாது, அந்த ஆலயத்துக்குள்ள சில பறவைகள் இருக்கு, அந்த பறவைகள் ஒரு மனிதன் மேல வர ஸ்மெல் இது பண்றது பார்த்துச்சுன்னா அது என்ன செஞ்சிருது, கொத்திருது, அதனால அதுல உள்ள போறது கஷ்டம். ஆனா அதுக்கு விரும்புற மாதிரி, அந்த பறவைகளுக்கு விரும்புற மாதிரி ஏதாவது இருந்தா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பதான் அது நம்ம கிளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே இவன் போய் யார்கிட்ட போனான்னா ஒரு ஞானிகிட்ட போனான். ஒரு ஞானிகிட்ட போய் கேட்டா, ஞானி இப்படி நாங்க உள்ள போகணும்னு நினைக்கிறேன், ஆனா மனிதர்களுடைய ஸ்மெல்ல பாக்குறப்போ, மனிதர்களுடைய அந்த வேறுபாடெல்லாம் பாக்குறப்போ, அந்த நாற்றத்தை பாக்குறப்போ இங்க இருக்க பறவைகள் உள்ள குத்திருதுனாங்க. ஆனா எனக்கு எப்படியாவது உள்ள போய் அந்த இடத்த நான் பெற்றுக்கொள்ளணும். ஆலயத்துக்குள்ள ஒரு ட்ரெஷர் இருக்கு, அந்த ட்ரெஷரை கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பெற்றுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அப்போ அந்த ஞானி சொன்னாரு, இங்க பாரு, என்கிட்ட ஒரு கல் இருக்கு, அது ஒரு பெர்ஃப்யூம்டு கல், அதை போட்டுறணும் அப்படின்னா சட்டைக்குள்ள நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அது நல்ல ஃப்ராக்ரன்ஸை கொடுக்கும், நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கும். அந்த நறுமணத்தை பெற்றுட்டு நீங்க போனீங்கன்னா அங்க இருக்கிற பறவைகள் என்ன செய்யாது, உங்களை ஒண்ணும் செய்யாதுன்னு சொன்ன பொழுது அவனும் கூட அதை பையில போட்டுட்டு என்ன செஞ்சானா உள்ள போனானா. உள்ள போறப்ப அந்த பறவைகள் என்ன செய்யல, அவனை தொந்தரவு பண்ணல, அவனும் கூட அங்க இருக்கின்ற பொக்கிஷங்கள் அவன் பெற்றுக்கிட்டானா. இன்னைக்கும் கூட நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்னா நம்மள ஃப்ராக்ரன்ஸ் உள்ளவங்கள ஆண்டவர் மாத்துறாரு. இன்னைக்கு நிறைய நேரத்துல நான் போனா அங்க பிரச்சனை இருக்கு, அல்லது நான் போனா அந்த இதை எப்படி சால்வ் பண்ண முடியும், அல்லது எப்படி இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, நம்மளை நறுமணம், நமக்குள்ள இருந்து பாவங்கள் இருக்கு, பல இது இருக்கு, மனுஷனுக்குள்ள இருந்து வர்றது நிறைய தீமைகள், நிறைய அருவருக்கத்தக்க காரியங்கள் நிறைய இது இருக்கலாம். ஆனா இந்த ஃப்ராக்ரன்ஸ், ஒரு அந்த ஞானி சொன்னது போல அந்த அவன் அந்த பையில போட்டிருந்தான்,
அதே போல வேத வசனத்தை நம்ம இருதயத்துல வச்சிருந்தோம்னா நம்ம போற இடத்துல எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் என்ன வரும். அப்படி ஃப்ராக்ரன்ஸ் வரப்போ ஒருவேளை நம்ம போகின்ற இடத்துல ஆலயமா இருக்கலாம், ஸ்கூலா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம், நம்ம எங்க போனாலும் சரி அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்வாருன்னா நம்மளை தீங்கில் இருந்து பாதுகாக்கிறவராக மாத்திரமல்ல, இந்த குழப்பம் நிறைந்த உலகத்திலையும் பிரச்சனை உள்ள உலகத்திலையும் நம்ம எங்க போனாலும் நமக்கு ஒரு பிளெஸிங்ஸ் கிடைக்க ஆண்டவர் உதவி செய்வார். அது நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்ம நறுமணம் வீசுகிறவர்களா மாறுவோம் அப்படிங்கிற முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா அதை இன்னும் வாஞ்சியா நம்ம வாசிக்கிறதுக்கு பயனுள்ளதா இருக்கும். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின், வேதத்தை எப்படி தியானிப்பது? வேதாமத்தை எப்படி தியானிக்கிறது அப்படின்னா, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஒருவேளை 3 நேரமும் கூட நம்ம வாசிக்கலாம், நேரம் கிடைச்சிச்சுன்னா. இல்லாவிட்டால் காலையும் அதே போல இரவு அல்லது மாலை நம்ம தியானிப்பது, வாசிப்பதல்ல தியானிப்பது நல்லது. ஏன்னா வாசிக்கிறது நேர மலமலன்னு நம்ம வாசிட்டு போறது, ஆனா தியானிப்பதுங்கப்போ அதை அசை போடுவது போல அது எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு என்ன சொல்லப்பட்டிருக்கு. இட் இஸ் a two-way conversation. அதாவது ஒரு பகுதியிலிருந்து போகின்ற செய்தி அல்ல. நம்மளும் அந்த வேதாமத்துல இருந்து எனக்கு என்ன கிடைக்குங்கிறது பார்ப்போம். வேதமும் என்ன செய்யுதுன்னா நமக்கு பேசுகிறது, நம்மோடு பேசுகிறது. சிலர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துல அவங்க கேலண்டர் போட்டு வருஷத்துல வாசி முடிப்பாங்க. சிலர் பார்த்தோம் அப்படின்னா ஆதியாகமத்துல இருந்து காலையில வாசிப்பாங்க, இரவில வந்து புதிய ஏற்பாடுல நினைச்சுவாங்க வாசிப்பாங்க. சிலரை பார்த்தோம்னா சங்கீதத்தை நினைச்சுவாங்க வாசிப்பாங்க, நீதிமொழிகளை நினைச்சுவாங்க வாசிப்பாங்க. ஏற்கனவே 31 அதிகாரம் இருக்கிறதுனால ஒவ்வொரு மாசமும் அந்த நீதிமொழிகளை வாசிச்சு அதை தியானிக்கிறதும் உண்டு. உங்களுக்கு எது வசதியாக இருக்கிறதோ அதன்படி நீங்க வேதத்தை நினைச்சலாம், தியானிக்கலாம். ஆனா முடிஞ்ச அளவுல ஒரு முறையாவது வேதாமத்தை முதல்ல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் வாசிப்பது நல்லது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு தடவையாவது, சிலர் சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வாசிக்கணும், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஒரு தடவையாவது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நினைச்சீங்க வாசிச்சு முடிங்க. அது வந்து ஒரு பிளெஸிங்கா இருக்கும். வேதத்தை எப்படி தியானிப்பது அப்படின்னா, அந்த வேத வசனங்களை வந்து பெரிகோப்பைன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பகுதிகள் அதுதான் நம்ம அதிகாரங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. சில அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா 2-3 பெரிகோப்பை இருக்கும். சம்பவங்கள், ஒரு சம்பவம், அதே போல 2-3 சம்பவங்கள் கூட என்ன செய்யும் இருக்கும். அப்ப அந்த பெரிகோப்பை மூலமாக, அதாவது அந்த பகுதியின் மூலமாக ஆண்டவர் என்ன பேசுறாரு, அந்த சம்பவத்தின் மூலமாக எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு, அதை அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னா கற்றுக்கொள்ளணும். அது அன்னைக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது, பிராக்டிக்கலா அதை யூஸ் பண்ணும்போது மறக்காது. பிராக்டிக்கலா யூஸ் பண்றது மறக்காது. அதே போல இதுவும் கூட சிறந்தது. தினமும் ஒரு வசனம் படிப்பது, ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுவது, அல்லது அன்றைக்கு முழுவதும் அந்த வசனத்தையே சொல்லி சொல்லி ஜெபம் செய்வது ஒரு பிளெஸிங்கான வார்த்தையா இருக்கலாம், அல்லது ஆண்டவர் நமக்கு காட்டுகின்ற ஒரு நல்ல ஒரு வசனமாக இருக்கலாம். அந்த வசனத்தை வந்து நம்ம அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனம் நம்ம சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணா அதே நமக்கு மனனம் ஆயிரும். நமக்கு சீக்கிரத்துல பார்த்தா பரவாயில்ல இவ்வளவு வசனம் படிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் தெரியும். அப்போ வேதத்தை தியானிப்பது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் அவன் வந்து வேதத்தை இரவும் பகலும் தியானமாக இருப்பது நல்லது. வேதத்துக்குரிய கமெண்ட்ரி புக்கை பார்த்தா இன்னும் அதிகமா நம்மளுக்கு அது இன்னும் அதிகமா அதை இன்ட்ரெஸ்டா படிக்கிறதுக்கும் அது யூஸா இருக்கும். கமெண்ட்ரி என்று சொல்லப்படுவது விளக்க உரை, வேதாகம விளக்க உரைகள் இன்றைக்கு இருக்கு. அந்த வேதாகம விளக்க உரைகள் இன்றைக்கு சில வேளைகள்ல பைபிள்லயே கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. பைபிள்லயே ஒரு பக்கம் வந்து வசனங்கள் இருக்கும், இன்னொரு பக்கம் விளக்க உரை இருக்க மாதிரி, அல்லது கீழே விளக்க உரை கொடுக்க மாதிரி இருக்கு. அல்லது தனியா உங்களால முடிஞ்சது என்றால் பைபிளே கட்டாயம் வாசிங்க, இது கூட ஒரு பேர்டன் நாங்க கொடுக்க மாதிரி நீங்க நினைச்சிடாதீங்க. ஆனா அதே வேளையில இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும், இன்ட்ரெஸ்டா இருக்கணும். ஏன், எப்போது, எதற்காக சொல்லப்பட்டது என்பது அந்த வசனம் தெரியும், யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஏன்னா எந்த சம்பவம் எதுக்காக அதை ஆண்டவர் சொன்னாரு என்று சொல்லி அதை சரியாக புரிந்து கொள்வது. ஏன்னா அன்னைக்குள்ள கலாச்சாரங்கள், அன்னைக்கு இருந்த சூழ்நிலைகள், பழக்க வழக்கங்கள் வந்து வித்தியாசம். அப்ப அதற்கு சரிப்படுத்துறதுக்கு சில காரியங்கள் சொல்லியிருப்பாங்க. அதை இன்றைக்கு தவறாக புரிந்து கொள்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அப்போ வந்து அந்த விளக்க உரைகளை வைத்து வாசிப்பது, தியானிப்பது அது மிகவும் உகந்ததாக இருக்கும். எப்பெல்லாம் டைம் கிடைக்கும் அப்பெல்லாம் கொஞ்சம் வாசிச்சா கூட அது நல்லா தான் இருக்கும். ஒருவேளை வேதத்தை தியானிப்பதை குறித்து நம்ம இதுல பார்த்திருக்கிறோம். ஒருவேளை இந்த விடுமுறை நாட்கள்ல இப்போ வந்து நமக்கு எலெக்ஷன் முடிஞ்சு திருப்பி தொடர்ந்து லீவ் இருக்க போகுது. இந்த விடுமுறை நாட்களிலே நீங்க வேதத்தை அதிகமாக தியானிப்பது நல்லது. ஏன்னா இந்த வேத வசனங்கள் வந்து நம்ம சிந்தனை சிதறாம இருக்கிறதுக்கு, நம்ம பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். ஆவிக்குரிய மனுஷனாக நம்முடைய மாம்சீக காரியங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஆவிக்குரிய மனுஷனாக மாறுறதுக்கு உதவி செய்யும். அதனாலதான் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு,
குயிக்கஸ்ட் ரூட்டா டு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள் அதிகமாக ரீட் பண்ணும்போது ஸ்பிரிச்சுவலாக மெச்சூர்ட் ஆகுறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கும் கூட பேதலாகிய நம்மை ஆண்டவர் ஞானிகளாக அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவரோட வேதத்தை நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் வாயிலிருந்து அறிவு முக்கியம் வேத வசனம் சொல்லுகிறது. அதனால நம் வேத வசனத்தை நாம் தியானிப்போம். வேத வசனம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய எதிர்கால சந்ததிக்கும் திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாக அமையும். நேயர்களே, இந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் TDYA அலுவலகத்திற்கோ அல்லது JTK அலுவலகத்திற்கோ நீங்கள் கடிதம் மூலமாகவோ அல்லது SMS மூலமாகவோ உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். அதற்கு வருகின்ற நாட்களிலே பதில் சொல்ல நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்போமா? வாங்க 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 தம்பி தங்கைமாரே, மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு இருக்கின்ற இளம் சமுதாயத்தினர் அநேக வேளைகளிலே நம்முடைய கேள்வி என்னவாக இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், ஏன் கர்த்தாவே ஏன், ஒய் காட் ஒய், ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி பிரச்சனைகள் வருகிறது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி துன்பங்கள் வருகிறது, எனக்கு மட்டும் ஏன் இந்த தடைகள் வருகிறது, எனக்கு மட்டும் ஏன் எல்லாரும் எதிராக இருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு அநேக வாலிபர்களிடத்திலே அநேக தகப்பன் தாய்மார் இடத்திலே கேள்விகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நாம் வேதாகமத்திலே புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்த்தோம் என்றால், தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று சொல்ல இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நுகத்தை சுமப்பது, வேதனையை சுமப்பது, அல்லது நாம் போகின்ற வழியில் இருக்கிற பாடுகளை சுமப்பது நமக்கு வேதனையாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய வேதனைகளை ஆண்டவர் சாதனையாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். Always remember that the challenges you face today can make you stronger and more successful tomorrow. நம்முடைய வேதனைகள் சாதனையின் படிக்கட்டுகளாக மாறும் என்பதற்கு வேடிக்கையான ஒரு கதையை நான் வாசிக்க கேட்டதை உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு சிறுவன் தன் தாத்தாவை பார்க்க கோடை கால விடுமுறையில் கிராமத்திற்கு வந்தான். தாத்தாவோடு மகிழ்ச்சியாக விளையாடினான். ஒரு நாள் தாத்தாவை பார்த்து பேரன் கேட்டான், தாத்தா, நான் பெரிய ஆளாக வளரும்போது நான் சாதனையாளராக மாற வேண்டும் என்று நினைக்கிறேன், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். தாத்தா தன் தலையை ஆமாம் நீ சாதனையாளராக மாற வேண்டும் என்று சொல்லி தலையை அசைத்து அருகில் இருந்த சிறு செடிகள் இருந்த நர்சரி தோட்டத்திற்கு அழைத்து சென்றார். அந்த நர்சரி தோட்டத்திலிருந்து 2 சிறு செடிகளை வாங்கினார். பின்பு அவர்கள் இல்லத்திற்கு வந்தார்கள். வீட்டிற்கு வந்த பின்பு ஒரு செடியை சின்ன பூந்தொட்டியில் நட்டார்கள். சின்ன பூந்தொட்டியில் நட்ட அந்த செடியை வீட்டுக்குள் வைத்தார்கள். மற்றொரு செடியையோ வீட்டுக்கு வெளியில நட்டார்கள். இந்த 2 செடிகளையும் நட்ட பின்பு தாத்தா பேரனை பார்த்து கேட்டார், தம்பி, இந்த 2 செடிகளில் எந்த செடி எதிர்காலத்தில் நன்றாக வளரும் என்று கேட்டார். பேரப்பிள்ளை கொஞ்சம் கூட அவன் யோசிக்கவே இல்லை. உடனே அவன் சொன்னான் தாத்தாவை பார்த்து, தாத்தா, வீட்டுக்குள் இருக்கிற செடி தான் நன்றாக வளரும். காரணம் அது பாதுகாப்பாக உள்ளது, எந்த சேதமும் அதுக்கு வராது என்று சொல்லி தாத்தாவை பார்த்து பேரன் சொன்னான். தாத்தா, வெளியில வளர்ற செடி அது வேகமா வளருமான்னு தெரியல, ஏன்னா அது வெயில நிற்க போகுது, நிறைய புயல்லாம் வரப்போகுது, மழையெல்லாம் அது தாங்கணும், ஒருவேளை வெளியில போல கால்நடைகள் அதை சாப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் தாத்தாட்ட சொன்னான். தாத்தாவும் கூட பேரனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னார், சரிப்பா, அது இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு பார்த்தா அது என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த அருமையான குட்டி பையனுக்கு விடுமுறை முடிந்தது. பேரன் தன் பெற்றோர் தங்கியிருந்த ஊருக்கு அவன் சென்று விட்டான். வேகமாக 4 வருடங்கள் கழிந்தது. அதன் பின்பதாக மீண்டும் தன் கோடை விடுமுறையை தாத்தாவோடு செலவழிக்க இந்த அருமையான குட்டி தம்பி தாத்தா தங்கியிருந்த ஊருக்கு திரும்பி வந்தான். பேரன் தாத்தாவை மீண்டும் சந்தித்த போது தாத்தாவிடம் மீண்டும் கேட்டான், தாத்தா, போன தடவையே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க எனக்கு எந்த பதிலும் சொல்லல. தாத்தா, நான் சாதனையாளராக மாறுறதுக்கு என்ன செய்யணுங்கிறத இன்னைக்கு நீங்க பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று சொல்லி அவன் சொன்னான். தாத்தாவும் கூட புன்முறுவல் பூத்தவாறே, நான் சொல்றேன்ப்பா, உனக்கு கட்டாயம் இன்னைக்கு சொல்றேன். முதல்ல நம்ம 4 வருஷத்துக்கு முன்னால ஒரு செடி நட்டோம்ல, அதை போய் பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி தம்பியை
தன்னுடைய இல்லத்திற்குள் அழைத்து சென்றார். முதல்ல வீட்டுக்குள்ள போன உடனே சின்ன மண் சட்டியில நட்டு அந்த செடியை போய் பார்த்தா அந்த செடி நல்லா பெருசா வளர்ந்துருந்துச்சு. அது ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கிறத பார்த்த உடனே அந்த தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம். சரி தாத்தா, வீட்டுக்கு வெளியில் இருக்க செடி எப்படி இருக்கு? தாத்தா தன்னுடைய பேரனை கூட்டிட்டு வீட்டுக்கு வெளியில வந்தாரு. வீட்டுக்கு வெளியில வந்து நட்டு இருந்த செடியை பார்த்தா அது ஒரு பெரிய மரமா வளர்ந்துருந்துச்சு. அதனுடைய கிளைகள் பெருசு பெருசா இருந்துச்சு. அதுல நிழல் அதிகமாக இருந்துச்சு. அநேக பறவைகள் வந்து அதிலே அமர்ந்து அடைக்கலம் தேடினது. அதன் கிளைகள் வலுவாக பறந்து விரிந்து இருந்துச்சு. இப்போ தாத்தா பேரனை பார்த்து கேட்டாரு, இப்போ சொல்லுப்பா, எந்த செடி பெருசா வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டார். இந்த தம்பி சொன்னா, தாத்தா வெளியில இருக்கிற இந்த செடி தான் பெருசா வளர்ந்துருக்கு, மரமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். தாத்தா பேரனை பார்த்து கேட்டாரு, இது எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார். பேரன் தாத்தாட்ட சொன்னா, அந்த செடி பல பாடுகளை சந்தித்தது, இருந்தாலும் அது பெருசா வளர்ந்துருக்கே அப்படின்னு தாத்தாவை பார்த்து அவன் கேட்டா. தாத்தா பேரனை பார்த்து சொன்னார், ஆமாப்பா, வீட்டுக்கு வெளியில நடப்பட்ட செடி பல பாடுகளை சந்திச்சிச்சு. ஆனா அந்த பாடுகளே அந்த செடி பலமாக அங்க உதவியாக இருந்தது. தன் வேற ஆழமாக ஊன வளர செடியால முடிஞ்சிச்சு. மழை புயல் அந்த செடியின் வேற பலப்படுத்தியது. இன்னைக்கு சிறிய புயலோ பெரிய மழையோ வந்தாலும் கூட இந்த மரத்தை சேதப்படுத்த முடியாது. ஆனா வீட்டுக்குள்ள பாதுகாப்பாக நடப்பட்ட செடியோ உயர வளரவும் முடியல, தாம் வேற ஆழமாக நீளமாக வைக்கவும் முடியல. காரணம், அது பாடுகளை பிரச்சனைகளை அது சந்திக்க முடியலப்பா, அதனால அது சாதனை புரிய முடியலன்னு சொன்னார். தம்பி, நீ பிரச்சனையே சந்திக்காமல் வாழ பிரயாசப்பட்டா உன்னால சாதனைகளை செய்ய முடியாது அப்படின்னு தாத்தா சொன்னாரு. இந்த கேட்ட அந்த குட்டி பையன் சொன்னான், தாத்தா நான் கட்டாயம் சாதனை புரியணும், அதனால எனக்கு எந்த பாடுகள் வந்தாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரன் மரத்தை அண்ணாந்து பார்த்தபோது தாத்தா சொன்ன வார்த்தைகள் அவன் காதில் ஒலித்தது. அது என்ன வார்த்தை தெரியுமா? ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் த சேலஞ்சஸ் யூ ஃபேஸ் டுடே கேன் மேக் யூ ஸ்ட்ராங்கர் அண்ட் மோர் சக்சஸ்ஃபுல் டுமாரோ. இந்த வாக்கியங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் சந்திக்கும் இன்றைய பிரச்சனைகள் உங்களை வலிமையானவராக நாளைய சாதனையாளராக மாற்றும். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அருமையான தம்பி தங்கைமாரே, பெரியவர்களே, இன்னைக்கும் கூட நீங்க கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே வை காட் வை, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த வேதனைகள், ஏன் எனக்கு இந்த தடைகள், எனக்கு ஏன் இந்த பாடுகள் அப்படின்னா, நாளைக்கு நீங்க பெரிய சாதனை புரிவதற்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை உருவாக்குறாரு. ஆண்டவர் உங்களை இந்த பாதைகளில் கடந்து போக வைக்கிறார். வேகமாக வேதாகமத்துல பிரச்சனைகளை சந்தித்த ஆண்டவர், ஏன்பா எனக்கு இது வருதுன்னு கஷ்டத்தோடு போனவர்களுக்கும் ஆண்டவர் சாதனையாளராக மாத்தினாரு. ஒருவேளை நிறைய பேர் வேதாகமத்துல இருக்கலாம், ஆனா 3 பேரை நம்ம இப்ப வேகமாக பார்க்க இருக்கிறோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, அதுல யாபேஸ் என்கின்ற ஒரு நபரை சந்திக்கிறோம். இந்த யாபேஸ் அவர் பிரச்சனைகளே சந்திச்சிட்டு இருந்தாரு. எப்போ பிறக்கிறப்பமே இருந்து அவருக்கு பிரச்சனை தான். அவங்க அம்மா அவருக்கு பேர் வச்சாங்களாம் யாபேஸ்ன்னு. ஏன் தெரியுமா? நான் இவனை துக்கத்தோடு பெற்றேன் அப்படின்னு வச்சாங்களாம். அதனால இந்த பேரை வச்சதுனால எல்லாருமே எப்படிதான் கூப்பிட்டாங்கன்னா, ஒவ்வொரு முறை யாபேஸை கூப்பிடும் பொழுதும் ஏ துக்கத்தின் மகனே, ஏ துக்கத்தின் மகனேன்னு தான் கூப்பிட்டாங்க. அது மாத்திரமல்ல, அவனுடைய சகோதரரும் இந்த யாபேஸை ஏற்றுக்கொள்ளலை. இந்த யாபேஸ் அதனால அவர் உடைந்து போய் காணப்பட்டார். சின்ன வயசுல இருந்து, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படி பிரச்சனை, எனக்கு மட்டும் இப்படி பேரை வச்சுட்டாங்களே, மற்றவங்களுக்குலாம் ஆசீர்வாதமான பேர் இருக்கலாம், ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி துக்கத்தின் மகன் வச்சுட்டாங்க அப்படின்னு அவர் சிறு வயதிலிருந்தே அவர் ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்டுட்டு இருந்திருக்கலாம். அதனாலதான் அவருடைய ஜெபத்தை கூட நாம் வேதாகமத்துல பார்த்தோம்னா, நாம் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யாபேசுடைய ஜெபம் அங்கே சொல்லப்பட்டுள்ளது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த யாபேசுடைய ஜெபத்துல நம்ம பார்த்தோம்னா, அவரை தீங்கு தொடர்ந்து கொண்டே இருந்துச்சு. அதனாலதான் அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவர் இந்த தீங்கு என்னை தொடரக்கூடாதுப்பா, ஆண்டவர் என் எல்லையை பெரிதாக்குங்க, அது சின்னதா இருக்கு, நான் பிரச்சனையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களே, அருமையான வாலிப தம்பி தங்கே, நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில ஒரே தடையா இருக்கு, என் வாழ்க்கையில சரியா என்னால முன்னேற முடியல,
என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள், பிறந்ததுல இருந்தே என்னை வெறுக்கிறவங்க இருக்காங்க, என்னை ஒதுக்குறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த யாபேசுடைய ஜெபத்தை போல நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்குங்கப்பா, தீங்கு என்னை தொடரக்கூடாது, தீங்கு என்னை தொடக்கூடாது. ஆண்டவரை நீங்க என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். கேளுங்க. அவன் கேட்டதை ஆண்டவர் அவனுக்கு செய்தாராம். யாபேஸ் சிறு வயதுல இருந்தே அப்படி ஒடுக்கப்பட்டு அவர் நெருக்கப்பட்டிருந்தாலும் அவர் ஜெபம் பண்ணிட்டு அவர் நல்லதையே செஞ்சுட்டு இருந்தார். நடந்தது என்ன தெரியுமா? பின்பதாக வருகின்ற அதிகாரங்கள்ல இந்த யாபேச அங்கிருந்த ஜனங்கள் வந்து நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவருடைய சகோதரர் வந்து அவர்கிட்ட பேசினாங்க. யாபேஸ் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா அவர் மாறிட்டாரு. இளம் வயதிலே நுகத்தை சுமந்த இந்த யாபேச ஆண்டவர் கனமான பாத்திரமா மாத்தினாரு, லீடரா மாத்தினாரு. ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்க நீங்களும் கூட நினைக்கலாம், இந்த இளம் வயதுல நான் இப்படி பிரச்சனையோடு கடந்து வரேன்னு நினைக்கலாம். உங்களை ஒரு லீடரா ஆண்டவர் மாத்துவாரு. ஒய் காட் ஒய், ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படி நடக்கு அப்படின்னு நினைத்த அந்த யாபேஸுக்கு ஆண்டவர் அவர் ஆசீர்வதித்து இந்த யாபேஸை ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக ஆண்டவர் மாற்றினார். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால் 1 சாமுவேல் 17:37 நம்ம பார்க்க முடியும், தாவீதை பார்க்க முடியும். இந்த தாவீதனுடைய வாழ்க்கையிலும் கூட பிரச்சனைகளே அவர் சந்திக்கிறாரு. இந்த தாவீதும் கூட ஆண்டவருடைய சமூகத்துல ஏன்பா எனக்கு இப்படி பிரச்சனை அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். இந்த தாவீதை பார்க்குறவங்க எல்லாரும் தாவீதை ரொம்ப சிறுமையா நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் இந்த தாவீது சிறுமையா நினைக்கல. ஒருவேளை தாவீது வீட்டுக்கு அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி வந்த பொழுதும் அவர் ஆடு மேய்க்க அனுப்பிடுறாங்க. இந்த தாவீதை அவங்க அனுப்புனதுனால தாவீது கூட நினைச்சிருப்பார், ஏன் ஆண்டவரே என்ன மட்டும் ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்க, அன்னை மாதிரிலாம் வீட்டுல இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர் நினைத்திருப்பார். அதே போல தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கப்போ சிங்கம் வந்த பொழுது, கரடி வந்த பொழுது அந்த ஆடுகளை அந்த சிங்கத்திட்ட இருந்து கரடிட்டு இருந்து காப்பாத்தி அவர் போராடின பொழுது இந்த தாவீது நினைச்சிருப்பார், வை காடு வை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை வருது, மற்ற மந்தைக்கெல்லாம் ஒருவேளை என்ன நடக்கோ தெரியல, ஆனா ஏன் மந்தையில ஏன் இந்த கரடி வருது, ஏன் இந்த சிங்கம் வருது அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா தாவீது ஆண்டவரை பார்த்து சொன்னாரு, தேவரீர் என் விரல்களை யுத்தத்துக்கு நீங்க என்ன செய்றீங்க, பழக்குவிக்கிறீங்க அப்படின்னு அவரு ஜெபம் பண்ணாரு. 1 சாமுவேல் 17:41-47 வரைக்கும் பார்த்தோம்னா, இந்த சிங்கத்தையும் கரடியும் ஜெயிக்க ஆண்டவர் எனக்கு பலன் தந்தாரு, இப்பொழுதும் கூட இந்த கோலியாத்தை ஜெயிக்க ஆண்டவர் எனக்கு பலன் தருவாருன்னு சொல்லி ஒரு தைரியம் எப்போ வந்துச்சுன்னா, தாவீதோடு ஆண்டவர் இருக்கிறார் என்று தாவீது விசுவாசித்தது மாத்திரமல்ல, அந்த பிரச்சனையை தாண்டி வந்ததுனாலதான், அந்த சிங்கத்தையும் கரடியும் ஜெயித்ததுனால அவருக்கு ஒரு தைரியம் வருது. ராஜாட்ட கூட, சவுல் ராஜாட்ட அவர் சொல்றாரு, நான் கட்டாயம் என்ன செஞ்சிருவேன்னா இந்த கோலியத்தை நான் ஜெயிச்சிருவேன், அவன் அந்த சிங்கத்தை போல ஒரு கரடியை போல இருப்பான், நான் கட்டாயம் நான் ஜெயிச்சிருவேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை அவருக்குள்ள இருந்தது. ஏன் தெரியுமா? அந்த பிரச்சனைகளை தாண்டி வந்தது அவருக்கு ஒரு நம்பிக்கையை, விசுவாசத்தை கொடுத்தது. இன்றைக்கும் கூட உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது, ஏன் ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த பிரச்சனைகளை தாண்டி வர ஆண்டவர் உதவி செய்வார். இந்த தாவீது அந்த சிங்கத்தை கரடியை ஜெயிச்சதுனால, அந்த பிரச்சனையை தாண்டி வந்ததுனால, கோலியாத் என்னும் பிரச்சனையை தாண்டி வந்ததுனால தாவீது பின்னாட்களிலே ராஜாவாக மாறுகிறாரு. ஒரு தேசத்தை ஆளுகின்ற ராஜாவாக இந்த தாவீது மாறுறார். காரணம் என்ன தெரியுமா? இந்த பிரச்சனைகள்லாம் அவர் தாண்டி வந்தாரு. இன்றைக்கும் கூட நீங்கள் தாண்டி வருகின்ற பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்றால் ஆதியாகமம் 37:5 முதல் 28 வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுல யோசேப்பு சந்தித்த பிரச்சனைகளை நம்ம பார்க்க முடியும். யோசேப்பும் அவர் அநேக பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறாரு. அவர் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பாரு, ஒய் காடு ஒய், எனக்கு மட்டும் ஏன், என்னுடைய தரிசனத்திற்கு எதிராக, என்னுடைய உயர்வுக்கு எதிராக எல்லாரும் அதுக்கு எதிராக இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவர் ஆண்டவரை பார்த்து கேட்டிருப்பார், ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இது நடக்கு அப்படின்னு. யோசேப்பு எதை செய்தாலும் அதற்கு எதிராகவே மற்றவர்கள் செயல்பட்டார்கள். யோசேப்பினுடைய சகோதரர்களை பார்த்தோம் அப்படின்னா, யோசேப்பை குழியில தூக்கி போட்டுறாங்க, யோசேப்பை தூக்கி வித்துடுறாங்க. யோசேப்பு நினைச்சிருப்பாரு, ஏன் ஆண்டவரே மற்றவர்களுடைய சகோதரர்களை போல ஏன் சகோதரர்கள் இல்லை, என்னை தூக்கி குழியில போட்டாங்களே, இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு ஏன் வந்துச்சு, நான் இவங்களை நம்பிதானே வந்தேன், எனக்கு துரோகம் செய்கிறவர்களாக என் சகோதரர்களே இருக்கிறார்கள்னு சொல்லி யோசேப்பு உடைந்து போயிருப்பாரு. ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பாரு, ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே அப்படின்னு அவர் அழுதுருப்பாரு. ஆதியாகமம் 39 பார்த்தோம்னா, இந்த யோசேப்பு போத்திபார் வீட்டில் போயிடுறாரு. அப்பவும் அந்த வீட்டில் உண்மையும் உத்தமமா வேலை செய்யறாரு. ஆனா அப்படி உண்மையா செய்த அந்த யோசேப்புக்கு அங்க ஒரு பிரச்சனை வருது. போத்திபாரின் மனைவியை வைத்து செய்யாத குற்றத்திற்காக அவர் சிறைக்கு போறாரு. அப்பவும் நினைச்சிருப்பாரு, ஏன் ஆண்டவரே உண்மையா நான் வேலை செஞ்சேனே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு நினைச்சிருப்பார். ஆனா ஜெயிலுக்கு போயிட்ட அப்புறமும் திருப்பி அதே ஆதியாகமம் 39 சொல்லியிருக்கு, ஜெயிலையும் கூட அவர் சுயம்பாகிகளின் தலைவனையும் பானபாத்திரக்காரனையும் பார்க்கிறாரு. இந்த 2 பேருக்குமே சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்றாரு.
அந்த சொப்பனத்தின் அர்த்தம் அப்படியே முடியுது. அப்பொழுதும் கூட அந்த பானபாத்திரக்காரன் அவன் உயர்த்தப்படும் பொழுது யோசேப்பு கேட்கிறாரு, நீ அரண்மனைக்கு போறப்ப என்ன மறந்துடாத அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ராஜாட்ட நீ கொஞ்சம் எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணு, இல்லாட்ட ராஜாட்ட என்ன குறித்து சொல்லுன்னு. ஆனா இந்த பானபாத்திரக்காரன் அரண்மனைக்கு போனது யோசேப்பை மறந்து போயிட்டான். அப்போ யோசேப்பு நினைத்திருப்பாரு, ஒய் காட் ஒய், நான் நல்லது தானப்பா செஞ்சேன், நல்லது தானே சொன்னேன், ஆனா என்னை இவர் மறந்து போயிட்டாரே அப்படின்னு அவர் நினைச்சிருப்பாரு. இன்னைக்கும் கூட நீங்களும் கூட இப்படி நினைக்கலாம், என்னை இவங்க மறந்துட்டாங்களே, நான் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறேன், என்னை மறந்துட்டாங்களே அப்படின்னு நீங்க கண்ணீரோடு இருக்கலாம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவர் யாரையுமே நம்ப முடியல. ஏன்னா எல்லாருமே அவருடைய தரிசனத்திற்கு எதிராக அல்லது அவருடைய உயர்வுக்கு எதிராகவே காணப்பட்டாங்க. ஆனா யோசேப்பு ஆண்டவரை நம்பியிருந்தார். அவர் ஆண்டவர் நம்பியிருந்தாரு. மக்கள் அவருக்கு விரோதமாக எல்லாம் செயல்பட்டிருக்கலாம், ஆனா ஆண்டவர் அனுகூலராக இருந்தாரு. அங்க நடந்தது என்னன்னு பாருங்க. இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி வந்ததுனால அந்த தேசத்துல ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல கொண்டு போய் ஆண்டவர் வைக்கிறாரு. அந்த நேரத்துல யோசேப்பின் இடத்துல பல விதமான ஜனங்கள் வந்திருக்கலாம், ஆனா அந்த ஜனங்களை கையாளுகின்ற கிருபைய ஒவ்வொரு தடைகளையும் தாண்டி வரும் பொழுது, அடிமையாக இருந்து சிறைச்சாலையில இருந்து அதே போல ஒவ்வொரு காரியங்களையும் தாண்டி வரும் பொழுது, அவர் அந்த நலிவடைந்த மக்களுடைய அந்த துன்பத்தை அவர் அனுபவிச்சதுனால அந்த இடத்துல அவரிடத்துல வருகிறவர்கள் இடத்துல அவர் பரிவு காட்டுறாரு. இந்த யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார். அவன் அடிமையாக அல்ல, ஆளுகிறவனாக ஆண்டவர் மாற்றினாரு. ஒய் காட் ஒய், ஏன் ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்ட அந்த யோசேப்புக்கும் ஆண்டவர் உயர்வு கொடுத்தாரு. இளம் வயதுல நுகத்தை சுமப்பது அது மனிதனுக்கு நல்லது. இன்றைக்கும் கூட இதை பார்த்துட்டு இருக்க வாலிப தம்பியே தங்கையே அல்லது பிள்ளைகளே அல்லது பெரியவர்களே, நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கலாம், ஏன் ஆண்டவரே, ஏன் ஏன் அப்படின்னு நீங்க கேட்கின்ற கேள்விகளோடு இன்றைக்கு ஜெபம் பண்ணலாம். மறந்துடாதீங்க, பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள் உங்களை ஒரு சாதனையாளராக மாற்றும். A challenge you face today can make stronger and more successful tomorrow. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க இன்னைக்கு எதிர்கொள்கின்ற சேலஞ்சஸ் நாளைக்கு உங்களை ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சனா மாற்றும். வலது கருத்தை எடுத்து இறுதி சொல்லுமா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இன்னைக்கு நான் ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் நாளைக்கு என்னை ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக மாற்றும். இதை பார்த்து கொண்டிருப்பவர்களே, நீங்க நுகத்தை சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கீங்களா? ஆண்டவர் அந்த நுகத்தை அவர் லகுவாக்குவார். அது மாத்திரம் இல்லை, நீங்க எப்பொழுதும் நுகத்தை சுமந்து கொண்டு இருப்பதில்லை. ஒரு நாள் வரும், அன்னைக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இந்த யாபேசை போல, தாவீதை போல, யோசேப்பை போல ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? பரிசுத்த தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யாபேஸ் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம், தாவீது பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம், யோசேப்பு பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம். ஆனா இவங்க எல்லாரும் நீங்க உயர்த்தினீங்க ஆண்டவரே. அந்த பாடுகளின் மத்தியிலே கடந்து வர அப்பா அவர்கள் உயர்வை பெற்றுக்கொள்ள உதவி செய்தீங்க. இந்த நாளிலும் கூட இளம் வயதிலேயே நான் நுகத்தை சுமக்கிறேனே, எனக்கு பாடுகள் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது. ஐயோ, நான் ஆணாக பெண்ணாக, நான் தகப்பனாக தாயாக நான் எவ்வளவு பாடுபடுறேன், மற்றவங்களுக்கெல்லாம் இல்லாத பிரச்சனைகள் எனக்கு அதிகமாக வருதுன்னு நினைக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா விசுவாசத்திலே ஆழமாக வேரூன்ற நீங்க இந்த பாடுகள் மத்தியிலே கடந்து வரும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் வேரூன்ற நீங்க அனுகிரகம் செய்யுங்க. அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் பெரிய மரமாக அவர்கள் வளர ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரவான்களாக மாற நீங்க உதவி செய்யுங்க. இளம் வயதுல நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிறேனேன்னு கவலைப்படுகின்ற அப்பா, உங்களுடைய பிள்ளையுடைய கண்ணீரை நீங்க தொடங்க. இத்தனை ஆண்டுகளாக நான் கவலைப்பட்டுட்டே இருக்கேனே, திருமணம் ஆயிட்டப்புறமா எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறதே, என்னால முடியல, தாங்க முடியலன்னு சொல்ற பிள்ளைகளுக்கு நீங்க கிருபையாக இறங்கி அவங்க வேதனை நீக்குங்க. அப்பா, உங்களுடைய பிள்ளைகளை சாதனை புரிகிறவர்களாக நீங்க மாற்றித்தாங்க. அப்பா, இந்த சோதனைகள் எல்லாம் சாதனையை மாற கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன், ஒய் காட் ஒய் என்று கதறுகின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க பதில் செய்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நீங்களும் கூட சிலுவையில இருந்து ஆண்டவரே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி நீங்க கதறினால் ஆண்டவரே நீங்க உயர்த்தப்பட்டீங்க. அப்பா, இந்த உலகம் அனைத்திற்கும் ரட்சிப்பு கொண்டு வரும்படியாக நீங்க ஜீவனையே கொடுத்து அப்பா உயிர்த்தெழுதலின் முதற் பலனாகி எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்து இன்றைக்கும் கூட அப்பா எங்களை வாழ்வடைய வைத்திருக்கிறீங்க. இன்றைக்கும் கூட ஜெபிக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றித்தாங்க. கர்த்தர் தாமே உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்ற வசனத்தின்படி கண்ணீரை துடைங்க, வேதனையை நீங்க அகற்றி போடுங்க. அப்பா, இளம் வயதுல உங்களுடைய பிள்ளைகள் சுமக்கின்ற இந்த நுகம் உங்களுடைய பிள்ளைகளை சாதனையாளராக மாற்ற அனுகிரகம் செய்யுங்க. உம்முடைய கரத்துல இன்றைக்கு விண்ணப்பம் செய்கிற ஒவ்வொருவரும் தருகிறோம், ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவருடைய இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். அருமையான நேயர்களே, வாலிப தம்பி தங்கைமாரே, TDYA என்கின்ற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மாத்திரமல்ல, TDYACG என்கின்ற வேலைவாய்ப்பு வெப்சைட்டில் உங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த ரெஸ்யூமை நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம். அதே போல் வாலிப தம்பி தங்கைமாரே, நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா, இந்த TDYACG என்று சொல்லப்படுகின்ற இந்த வெப்சைட்டில் நீங்கள் பதிவேற்றம் செய்யும் பொழுது உங்களுக்கு வேலை வாய்ப்புகள், அங்கே கம்பெனிஸ் இருக்குது. உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அதில் பதிவேற்றம் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. எனவே நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மறந்துடாதீங்க, a challenge you face today can make stronger and more successful tomorrow. God bless you. படைத்திடு கர்த்தரின் சமூகம் காத்திரு.